எல்லோருக்கும் வணக்கம். பி கேர்ஃபுல் அப்படின்னு நம்மளுக்கு நாமளே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நிஃப்டினுடைய க்ளோசிங் சமயத்தில் பார்த்தீங்கன்னா அது ஹைக்கு பக்கத்தில் தான் க்ளோசிங் ஆகிருக்கு. பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாளைக்கு க்ளோஸ் ஆகும் பொழுது அதனுடைய ஹை பக்கத்தில் க்ளோஸ் ஆகுதுன்னா ஏதோ ஒரு நிம்மதி பெருமூச்சு, அடுத்த நாள் டக்குன்னு ட்ரெண்டு கீழே போகிறதுக்கு ஜென்ரலாக வாய்ப்பு கம்மி, ஏதாவது பேட் நியூஸ் வந்தால் தான் மாறி நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்குவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு மார்க்கெட் மேலே போய் க்ளோஸ்னதுனால நிறைய பேர்த்துக்கு மகிழ்ச்சி என்பது இருக்குது. ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் ரெண்டு மிக முக்கியமான தகவல் இருக்குங்க நண்பர்களே. ரொம்ப வித்தியாசமான நிகழ்வு. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய பங்குகள் 52 வீக் ஹையில் இருந்ததுன்னா 52 வீக் லோ பக்கத்தில் இது விழுந்துட்டு மறுபடியும் 52 வீக் ஹை அப்படின்ற மாதிரிலாம் ரெக்கவரியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். அந்த ஒரு வருஷத்தினுடைய பேட்டர்னை இன்னைக்கு ஒரே நாள் இன்ட்ராடேலியே இந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்றது காமிச்சிருச்சு. கீழே மைனஸ் பக்கத்தில் வந்தால் மறுபடி ப்ளஸ்ஸு, மறுபடி மைனஸ், மறுபடி ப்ளஸ்ன்னு கண்ணு முன்னாடி ஒரு வருஷத்தில் எப்படி பங்குச்சந்தை இருக்கும் என்பதை கண்ணு முன்னாடி ஒரே நாளில் காமிச்சிடுச்சு. அந்த வகையில் இன்னைக்கு இந்த நாட்கோ ஃபார்மா இப்படி இறங்கி ஏறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுடைய அக்வஷன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் அப்டேட் வந்ததுனால தான். ஆடி அமாவாசை அன்னைக்கு பெண்கள் கோலம் போடலாமா போடக்கூடாதா, ஆடலாமா ஆடக்கூடாதா அப்படின்னு என்னென்னமோ இன்ஸ்டாகிராம்லேயே அதில் இதில் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆடி அமாவாசை அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி. முதல்ல இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் கல்யாண் ஜுவல்லரி ஏன் இப்படி பண்ணுனான், இன்னைக்கு ஏன் இவன் இந்த ஆட்டம் ஆடி இருக்கான்? காலையில் ப்ளஸில் இருந்தான், அப்புறம் மறுபடி மைனஸு, அதுக்கப்புறம் மறுபடி ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் க்ளோசிங் பேசிஸில் டபுள் ப்ளஸ்ஸு. ஸோ சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வருஷ பீரியடில் இந்த பங்கை கையில் வச்சுட்டு இருந்தாக்கா ஒன்றும் பெருசாக வருமானம் இல்லையே, இன்ஃபேக்ட் அது லாஸில் இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ கடைசி ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% மேல் நோக்கி ஏறி வந்த ஒரு காரணத்தினாலே இந்த பங்கு தற்போது ஆல்மோஸ்ட் ஒரு வருஷ பீரியடில் பார்க்கும்போது 11% லாபம் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. ஸோ இந்த இரண்டு பங்குகளுமே இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டில் ரொம்ப சுவாரஸ்யமான பங்குகள். ஆர்விஎன்எல் அப்படின்ற பங்கு ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் பெருசாக ஏமாற்றம் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு மாதிரி நிலையாக நின்று ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ஆர்விஎன்எல் அப்படின்றது இருக்குது. சமீபத்தில் பல பங்குகள் மேலே போயிட்ட காரணத்தினால கீழே ஏதாவது பங்குகள் கிடக்குதா அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துக்கிட்டு இருக்கீல, கீழே விழுந்த பங்குகளில் நானும் ஒருத்தனுங்க அப்படின்னு இந்த ஆர்விஎன்எல் அப்படின்ற பங்கு ஏறவே இல்லை லாஸ்ட் டைம். ஸோ 440 ரூபாயிலிருந்து சரிஞ்சு 373 ரூபாய்னு கீழே விழுந்துள்ள ஒரு பங்காக இந்த ஆர்விஎன்எல் அப்படின்றது இருக்குது. ஸோ ட்ரேடர்கள் மறுபடியும் இந்த பங்கு எப்போ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றா மேலே ஏறி புல்லிஷ்னு தன்னைத்தானே காமிச்சுக்கணும் அந்த பங்கு, இல்லையா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி சீப்பாக ஒரு 300 ரூபாய் வரைக்குமாவது கீழே இறங்கி வந்துச்சுனாக்கா ஏதாவது ஒரு பிரயோஜனம். நடுவில் இருந்தால் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆட கடவுளே, இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே சோகத்தை, கவலைப்படாதீங்க நண்பா அப்படின்னு ஆறுதல் சொல்கிற கூட மனசில் திடமில்லாத ஒரு நிலைமை. அதாவது ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அயன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கு சமீபத்தினுடைய ஹை 760 அந்த மாதிரிலாம் போயிருக்கான். இதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு இடம் போயிட்டு கீழே விழுந்துட்டு மறுபடியும் போயிருக்கான், அப்புறம் மறுபடியும் கீழே விழுந்துட்டு இன்னும் மேல் நோக்கி போகலை. அப்படி இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பங்குல 10 லட்ச ரூபா என்பது முதலீடு பண்ணியிருக்காரு. முதல்லையே ஆல்ரெடி 1 லட்ச ரூபா மைனஸில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி அது வெறும் 10,000 ரூபா தான் லாஸ் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு என்ன நினைச்சான்னு தெரியல, ஒரே நாளில் டாப் லூசர் அப்படின்ற லிஸ்ட்டில் இந்த அயன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. -10% காலி. இதனால் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1 லட்சம் மைனஸ்ல இருந்து 10,000 வரைக்கும் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி மறுபடியும் இப்போ 2 லட்சமாக இறங்கி போச்சு. ஆண்டவா, இது சோதனை மேல் சோதனை. இந்த பங்குல மட்டும் ஏதாவது ஒரு வகையில் நான் லாபத்துக்கு வந்துட்டேன், காட் ப்ராமிஸ் கண்டிப்பாக அதில் வர்ற கொஞ்சம் லாபத்தை புவர் பீப்புளுக்கு டொனேட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காப்புல. நீங்கள் சொல்லிட்டீங்க, நாங்கள் சொல்லலை அப்படின்றதான் பல பேர்த்தினுடைய மனநிலைமை. ஆனாலும் நிறைய பேர் தப்பிச்சுக்கிட்டாங்க. சமீபத்தினுடைய ஏற்றத்தில் நிறைய அக்கௌண்ட்டுகள் லாபத்துக்கு விட்டன. ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் இந்த மாதிரி லாக் ஆனது கொஞ்சம் இன்னும் ரிலீஸ் பண்ணி விடாமல் இருக்குது மார்க்கெட். ஒரு காலத்தில் 2024லாம் 400 ரூபாயிலிருந்து 800 ரூபா வரைக்கும்லாம் போயிருக்கான்.
அந்த மாதிரி ஏதாவது வந்து இப்படி லாக்கை ரிலீஸ் பண்ணி விட்டா எத்தனை பேர் பாராட்டுவாங்க, எத்தனை பேர் வந்த லாபத்தை இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு தானம் கொடுப்பாங்க. அதை பற்றி இந்த பங்கினுடைய ஷேர் ப்ரைஸ் என்பது மேல் நோக்கி ஏறாமல் இருக்கு. ஒரு நண்பர் சொல்கிறாரு, இந்த எஃப்ஐஎஸ் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக விற்கும்போது மட்டும் 80,000 கோடிக்கு பக்கம் விற்கிறாங்க. அட வாங்குங்க அப்படின்னு சொன்னாக்கா வெறும் 20,000 கோடி தாண்டறக்கே ரொம்ப சங்கடப்படுறாங்களே அப்படின்ற மாதிரி அவங்கெல்லாம் முதல்லயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க நண்பர்களே. அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு 20,000 கோடி கீழே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், பல பங்குகள் 40-50% கடந்த 4 மாதத்தில் ஏறி வந்துடுச்சு. அப்போ அந்த 20,000 கோடி போட்டது 20,000 கோடி, அதில் ஒரு 10-15,000 கோடி லாபம் வந்திருந்தா கூட இப்போ அவங்க கையில் மறுபடியும் 40,000 கோடியாக மாறிடுது அந்த பொசிஷன். அதுபோக பழசு ஏதாவது நல்ல ஒரு லாபத்துக்கு வந்திருந்தா அதையும் சேர்த்து பிடிச்சி விற்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ ஈஸியாக அவங்களுக்கு 80,000 கோடி ஈஸியாக வந்துடுது. ஸோ இந்த எஃப்ஐஎஸ் கூட சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு கூட பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எஃப்ஐஎஸ் எப்போ வாங்க வர்றாங்களோ அப்போ தாங்க நான் வாங்க வருவேன், எப்போ விற்கிறாங்களோ அப்போ நான் விற்றுட்டு போயிடுவேன்னு கூட பல நண்பர்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ எஃப்ஐஎஸ்னுடைய மூவ்மெண்ட்டில் தான் மார்க்கெட்டில் நல்ல லாபம் வருது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து லாபத்தை விற்றே தீரணும்னு இருக்காங்க. நம்ம டிஐஎஸ் மட்டும்தான் லாங். கண்டிப்பாக நம்ம மேலே எந்த டம்ளர் விழுகல, அது எங்கேயோ வேற எங்கேயோ விழுந்த டம்ளர். நம்மதுலேயும் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் 10 லட்சம் 5 லட்சம் அப்படின்ற மாதிரி பொசிஷன் வச்சுருந்துருப்பாங்க. ஒரு 4-5 லட்ச ரூபாய் இறங்கியிருக்கும். இப்போ மறுபடியும் அவங்களுக்கெல்லாம் ரெக்கவரி ஆகி மேல் நோக்கி வந்திருக்கும் இல்லையா? அது மாதிரி வர நேரத்தில் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் எதுவும் கண்டுக்கிறது இல்லை. ஆனால் இந்த எஃப்ஐஎஸ் வந்து பெரும்பாலும் லாபத்தை புக் பண்ணி எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சில வேலைகளை பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு நம்மளுடைய மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுது. அவங்க 80,000 கோடி விற்றதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் கீழே விழுந்து இன்னும் கிராஷ் ஆக வேண்டியது தானே, மறுபடியும் மேலே 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 வருது கொஞ்ச நாள் கழிச்சு. அதுக்கப்புறம் அவன் லேஸ் வாக்கில் 20,000 ரூபாய் போட்டு மறுபடியும் 80,000 ரூபாய் விற்றுட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு நண்பர் சொல்கிறாரு, மார்க்கெட்டு என்ன ஏறி என்னங்க பிரயோஜனம், போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் கூட லாபம் இல்லை, எல்லாம் இறங்கித்தாங்க கிடக்குது, இறங்கிக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இந்த சமயத்தில் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பெரிய பாப்புலரான பங்குகள் ஏறலினாலும் சில பங்குகள் அப்படின்றது ஏறி இருக்குது. எம்ஆர்பி எல்லாம் வந்து காலையில் மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் கடைசியில் க்ளோசிங் பேசிஸில் பார்த்தா 7.5% என்பது ஏறி இருக்குது. ஸோ இந்த பங்கு சமீபத்தில் எந்த ஒரு மாதத்துலேயும் இல்லாத ஒரு அளவில் 2025 அப்படின்ற கணக்கெடுத்து பார்க்கும்போது பெரிய அளவில் இந்த எம்ஆர்பிஎல் அப்படின்ற பங்கு ஏறி இருக்கு. இனி இந்த பங்கு தன்னுடைய பழைய லோக்கு வருமா அல்லது தன்னுடைய பழைய உச்சிக்கு வருமா அப்படின்றது தெரியாதபடிக்கு கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இருக்குது. பொதுவாகவே இந்த மாதிரி பெரிய வாலட்டிலிட்டி உள்ள பங்குகள் மறுபடி பெருசாக சாதனையோ அல்லது மறுபடி பெருசாக வேதனையோ செய்யக்கூடிய பங்குகளாக இருக்கும். இந்த பங்கு அடுத்த ஒரு வருஷம் கழித்து பார்க்கும்போது எந்த நிலையில் இருக்குது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்னொரு பங்கு ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற பங்கு காலையில் மைனஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். என்ன நினச்சானோ மேலே வந்து க்ளோசிங் பேசிஸில் 6.5% மேல் நோக்கி ஏறி க்ளோஸ் ஆகிட்டான். இப்படி இருக்கக்கூடிய பங்கில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா, சமீபத்தில் ஒரு பெரிய கேண்டில் அப்படின்னு போட்ட பங்கு தான் இந்த ஓலா எலக்ட்ரிக். அந்த லாங் கேண்டில் என்பது போட்ட பிறகு சில நாட்களாக தொடர்ந்து இறங்கி அதனுடைய அடிவாரத்துக்கு வந்த பிறகு மறுபடியும் அந்த அடிவாரத்திலேருந்து இன்றைக்கி கொஞ்சம் மேல் நோக்கி ஏறிய பங்காக 6.5% ஏறின ஒரு பங்கில் இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்றது இருக்குது. அப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட் சேனல் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஏதாவது சப்போர்ட் எடுக்குமா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அல்லது கீழேயே ட்ரெண்டாகி இறங்கிட்டு வந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட ஃபாலிங் ஸ்லோப் லைனில் ஏதாவது சப்போர்ட் எடுக்குமா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதே மாதிரி என்றைக்காவது ஒரு லாங் கேண்டில் அப்படின்னு போடும் பொழுது அந்த பங்கு அடிவாரத்தை நோக்கி வரும் பொழுது அந்த அடிவாரத்தில் ஏதாவது சப்போர்ட் எடுக்காதா அப்படின்ற மாதிரியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு கோல்டன் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி தான். அந்த பங்குகள்லாம் அந்த சப்போர்ட்லேருந்து ஏறுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது பட்சம் தான். அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு என்னத்தையாவது ஒன்று பண்ணணும், கீழே விழுந்த பங்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு தேடி பார்க்குறவங்க இந்த மாதிரி கீழே விழுகக்கூடிய பங்குகளை பார்க்குறாங்க, அது என்ட்ரு ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அது ஏறுனா சந்தோஷம், இறங்குச்சுன்னா வீழ்ச்சி அப்படின்ற மாதிரி பல பேர் இருக்காங்க. பட் லோ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ 2% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு எப்போ தன்னுடைய 52 வீக் ஹை வந்து சேரும்,
அப்படி வந்துச்சுன்னா டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் திரும்பி தன்னுடைய ஹையை போய் தொடுகின்றன அப்படின்ற ஒரு வாக்கியத்துக்கு உதவுமே அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, சமீபத்தில் சில பங்குகள் வாலட்டிலிட்டியாக இருக்கின்றன, அதே சமயம் கீழே 52 வீக் லோ பக்கத்திலையும் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கின்றன அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கீல, இந்த SW சோலார் அப்படின்ற பங்கு இதுவும் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அடைந்த பிறகு சமீபத்தில் இதனுடைய வாலட்டிலிட்டி பிரைஸ் மூவ்மெண்ட் என்பது ஏறுவதும் இறங்குவதுமாக இந்த SW சோலார் அப்படின்ற பங்கு இருக்கு. அந்த வகையில் இது ஜூலை மாதத்தினுடைய 1 month லோ அப்படின்ற இடத்துல வந்து இந்த SW சோலார் விழுந்திருக்கு. இனி மேற்கொண்டு இது போன 2 மாதங்களுக்கு முன்னாடி இருந்த லோ பக்கத்தில் போக போதா அல்லது சமீபத்தினுடைய ஹைக்கு திரும்பி வரப்போகுதா அப்படின்றது தெரியல. பட் இது ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்கு, ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்டில் வந்து விழுந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த மகாராஷ்டிரா சீம்லெஸ் அப்படின்ற பங்கும் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன்லேயே ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா சீம்லெஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தினுடைய வீழ்ச்சியிலிருந்து இன்னைக்கு ஒரே நாளில் 700 to 734 வந்திருக்கான். எப்படியாவது மேலே 750 வந்துரு ராஜா அப்படின்ற மாதிரி தான் அதையும் பார்த்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பங்குகளுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்ன? மகாராஷ்டிரா சீம்லெஸ் இப்போதைக்கு 1.5% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு. SW சோலார் டிவிடெண்ட் என்பது கொடுக்காத பங்கு. இவங்களுடைய ரிசல்ட் என்பது ஜூன் குவார்ட்டரில் வெறும் 39 கோடி லாபமாக, சேல்ஸும் குறைஞ்சிருக்கு, நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த குப்பரை போட்டு அடி கும்மி விட்டுருக்காங்க 2-3 நாட்களாக. அதனால் அது 50 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி இது எப்போ திரும்பும்னு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த மகாராஷ்டிரா சீம்லெஸ் இவன் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, போன குவார்ட்டர் வரைக்கும் 242 வளர்ச்சியின் பாதையில் கொடுத்துருக்கான். இனி இந்த குவார்ட்டரில் மட்டும் ஒரு 300 கோடி 350 கோடி கொடுத்துட்டானாக்கா ரொம்ப கும்பிடுறா சாமி அப்படின்ற மாதிரி இந்த பங்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தற்போதைக்கு 52 வீக் லோவில் இருந்த பங்குகளில் ஒரு பங்குக்கு ரிசல்ட் வந்து இன்னும் பெருசாக ஹெல்ப் பண்ணல. இந்த மகாராஷ்டிரா சீம்லெஸ்க்கு உதவி செய்தா என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் ஒன்றுங்க, 40 ஷேர் பக்கம் இந்த மாதிரி சப்போர்ட்டில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாக்கா அந்த சமயத்தில் அந்த க்ஷணத்தில் ஏறுறது அப்படின்னு பார்த்தா 2-3 தான் இருக்கும். மற்றதெல்லாம் 4-5 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த குவார்ட்டர் ரிசல்ட்டில் ஹெல்ப் பண்ணலின்னா அப்புறம் அடுத்த குவார்ட்டரில் தான் என்ன ஏதுன்னே தெரிய வரும். அதனால தான் எந்த ஒரு பங்காக இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 2-3 மாதம் கழித்து தான் அது என்ன ரிசல்ட் ஆகுதுன்னே தெரிய வருது. ஸோ இந்த மகாராஷ்டிரா சீம்லெஸ் அப்படின்ற பங்கு தன்னுடைய 52 வீக் ஹைக்கு மேலே போகட்டும்னு வாழ்த்துவமாக. ஸோ சமீபத்தில் கீழே விழுந்த கிடந்த பங்குகளாக இருந்த சில பங்குகளினுடைய நேரம் இப்போ எப்படி இருக்குது? ஒரு உதாரணத்துக்கு இந்த VBBL அப்படின்ற ஒரு பங்கு கீழே விழுந்து கிடந்தது. அது 440 to 497 வந்து அவன் பாட்டுக்கு அப்படியே ஸ்லோவாக நின்று ஒரு 5 நாளாக ஆடிக்கிட்டு இருக்குது. ACCன்னு ஒரு பங்கு, அது சமீபத்தினுடைய லோவிலிருந்து நல்லா ரெக்கவரி ஆகி மேல் நோக்கி போனால் அப்புறம் கரெக்டாக எப்படி ஷார்ப்பாக அவனை திருப்பி விட்டுருக்கான் பாருங்கள். பெரிய பெரிய ஷேர்ஸ்லாம் வந்து டெக்னிக்கல் லெவல்ஸை வந்து நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி கரெக்டாக ஷார்ப்பாக தொட்டுட்டு கீழே இறங்கினா ACC, இப்போவும் 200 days மூவிங் ஆவரேஜை தொட்டுட்டு கிட்டத்தட்ட 100 ரூபா பக்கம் இறங்கிட்டான். அடுத்து பார்க்கக்கூடிய இந்த PGL, VBL போன்ற யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் போன்ற பங்குகள்லாம் பார்த்தீங்களா, இந்த PGL அப்படின்றவன் ஏறிட்டு இறங்கிட்டான். அவன் அதான் 4-5 ஷேர் இருந்ததுனாக்கா எவனாவது ஒருத்தர் 40 ஷேர் இருந்தால் தான் 2-3 பேரோ ஏறுறவனுங்கெல்லாம் இருக்கானு. ஸோ அப்போ 720 ரூபாயிலிருந்து 820 ரூபா ஒரு ஷேருக்கு 100 ரூபா வரைக்கும் போனவிட்டு அப்புறமா இந்த PGL என்பது கொஞ்சம் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த யுனைடெட் ஸ்பிரிட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக ஒரு விஷயமே தெரில, லோ ப்ரைஸில் போய் விழுந்துட்டான். விழுந்ததுக்கப்புறம் இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றதே தெரியாதபடிக்கு இன்னும் போய்கிட்டு இருக்குது இந்த யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் அப்படின்ற பங்கு. நண்பர்கள், இந்த சமயத்தில் ஒலெக்ட்ரா அப்படின்ற பங்கில் ஒரு தகவல், அதாவது சமீபத்தில் கீழே விழுந்தா மறுபடியும் மேலே போனால் அப்புறம் மறுபடியும் கீழே விழுந்திருக்கு, அப்புறம் மறுபடியும் மேலே போகிறான். இனி அடுத்தது இந்த இடத்துல என்ன பண்ண போகிறான்னு தெரியல, மறுபடியும் சரிவா அல்லது மேல் நோக்கி போக போகிறதா சும்மா சொல்லக்கூடாது. மிகவும் குறுகிய காலத்திலே, அதாவது ஒரு 1.5 மாதத்துக்குள்ளேயே சமீபத்தினுடைய லோ 1150 ரூபாயிலிருந்து 1350 ரூபா வரைக்கும் வந்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இது ஒரு காலத்தில் ரொம்ப வேகமான பங்காக இருந்தது. அவனை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னாக்கா 400 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு ஒரு 2-3 மாதம் கழித்து பார்க்கல திடீர்னு 1400 ரூபாயெல்லாம் போயிடும். இந்த மாதிரி ரொம்ப வேகமாக ட்ரேட் ஆகி கொண்டிருந்த பங்கு தான் இந்த ஒலெக்ட்ரா கிரீன் டெக். அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக விஷயம் இல்லை.
இப்போ சமீபத்தில் இதனுடைய ரிசல்ட் வரப்போகுது அப்படின்ற ஒரு தகவலை ஒட்டி தற்போதைக்கு லேசாக துடிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ஒலெக்ட்ரா கிரீன்டெக் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த பங்கினுடைய டிவிடெண்ட் ஈல்டு என்பது வெறும் 0.03%. அட கும்பா குட்டி அப்படின்ற மாதிரி பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா டிவிடெண்ட் நல்லா கொடுக்கக்கூடிய கம்பிகள் சரி எப்படியும் அவன் மேலே ஏறினாலும் பரவாயில்ல டிவிடெண்டாவது வாங்கிட்டு இருக்கலாமே, அல்லது இன்னொரு கான்செப்டில் வந்து டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான கம்பெனிகள் தன்னுடைய பழைய ஹையக்கு திரும்பி எட்டி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இது டிவிடெண்ட் தற்போதைக்கு கொடுக்கல. சரி இதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் எந்த அளவுக்கு வரும் அப்படின்றது தெரியாதபடிக்கு இருக்கும் பொழுது ஒரு 50 கோடி 60 கோடின்னு லாபத்தை காமிச்சிட்டா உன்னை கையெடுத்து கும்பிட்றதுக்கு பல பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தற்போதைய இந்த ஒலெக்ட்ரா அப்படின்ற பங்கு இருக்குது. இந்த பங்குமே சீக்கிரம் தன்னுடைய 52 வீக் ஹை என்பதை வந்து திருப்பி தொட்டுச்சுன்னா மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அப்படி என்னதான்ப்பா உங்கள்கிட்ட இருக்குது, ஏன்ப்பா நீ மட்டும் மேலே ஏறிட்டே போகிற அப்படின்னு இன்னொரு முறை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய பங்காக நம்பவே முடியலையே அப்படின்ற மாதிரி இந்த ஆத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற பங்கை மட்டும் மேலே ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன காரணம்? இன்றைக்கும் கூட வந்து 2889 தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இது கீழே இறங்குமா அல்லது மேலே ஏறுமா என்னன்னே தெரியாமல் இருக்கும் பொழுது இந்த பங்கு மேல் நோக்கி இறக்கி ஏதாவது டிவிடெண்ட் காரணமாக இருக்கான்னா அங்கே ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இது ஒரு கடன் இல்லாத கம்பெனி, அது ஒரு மிக முக்கியமான தகவல். அதே மாதிரி இந்த கம்பெனியினுடைய ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அசால்ட்டாக 1000 கோடியெல்லாம் ஒரு குவார்ட்டரில் ரிசல்ட் என்பது தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால இதுக்கு முன்னாடி வெறும் 50 கோடி 60 கோடி வெறும் 33 கோடின்னு தாங்க லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதாங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் தாங்க நண்பர்களே ரொம்ப முக்கியம். ஒரு பங்கினுடைய P&L ரிப்போர்ட் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத்தாக இருந்ததுன்னா அதுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்குது ஒரு பங்கு தொடர்ந்து ஏறுறதுக்கு. இப்படி தொடர்ந்து ஏறினதுக்கப்புறம் சமீபத்தில் இந்த பங்கினுடைய ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னா போன குவார்ட்டரை விட கொஞ்சோண்டு குறைவாக தான் லாபம் வந்திருக்கு. இனி இந்த பங்கு என்ன ஆக போகுது அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு நம்பவே முடியாத மாதிரி உச்சியில் போய்கிட்டு இருந்திருக்கு. இந்த கோதாவரி அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஒரு நல்ல லோ அப்படின்ற இடத்துல வந்து விழுந்திருந்தது 180 ரூபா அப்படின்ட்டு. அங்கிருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றதுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எத்தனையோ முறை இந்த கோதாவரி பல பேர்த்த காப்பாற்றி விடணும்னு நினச்சிருக்கு. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஃபெயிலியர் ஆகி கீழே தான் விழுந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஒரு 4-5 நாளாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த கோதாவரிக்கே வெளிச்சம். நன்றி, வணக்கம்.